72வது தேசிய விருத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல நெறைய விமர்சனங்கள் இருக்கு. அதுல எந்தெந்த படத்துக்கு இதுக்கெல்லாமா குடுத்தாங்க அப்படின்லாமே சில விமர்சனம் இருக்கு. அது எந்த படம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, இப்படிலாம் படம் எடுத்தா ஈஸியா கிடைச்சிரும் போல நேஷனல் அவார்டு அப்படிங்கிற மாரி சில படங்களுக்கும் குடுத்துருக்காங்க. எந்தெந்த லாங்குவேஜ்ல சிறந்த படங்கள் குடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு குடுத்துருக்காங்க, அந்த முக்கியமான அவார்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்த்துருவோம். இந்த 72வது தேசிய விருதிலேயே ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நேஷனல் அவார்டு அப்படின்னா, சிறந்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு கிடைச்சிருக்கு அமரன் படத்துக்கு. ஸோ இந்த படத்துக்கு உண்மையிலேயே கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வழக்கமா தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு மித்து இருக்கு. இந்த மாரி ஒரு ஆர்மி படம், இந்த மாரி ஒரு பேட்ரியட் படம் இப்படிலாம் வந்தது அப்படின்னா, அது தமிழ்ல பெருசா ஓடாது அப்படின்னு. ஆனா அத வேற ஒரு கண்ணோட்டத்துல, வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதைய கொண்டு போய் அவ்ளோ சூப்பரான ஸ்கிரீன் பிளே, அவ்ளோ சூப்பரான டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு சீனும் கிட்டத்தட்ட ஹீரோ சாக போறாருன்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்த பார்த்துருக்காங்கங்க. ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதை தாண்டி எல்லாராலயும் பாராட்டப்பட்ட ஒரு படமா அமைஞ்சது. அமரனுக்கு, அதுவும் ராஜ்குமார் பெரியசாமிக்கு இந்த அவார்டு ரொம்ப ரொம்ப டிசர்வான அவார்டு. ஆனா இதே மாதிரியே எல்லா அவார்டுமே நம்ம டிசர்வ்னு சொல்ற அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா, சிறந்த திரைப்படம், சிறந்த படம் அப்படின்னு ஆர்டிகல் 370 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் படமா இருக்கிறதுலயும் சரி, அந்த படத்தோட மேக்கிங்கும் சரி, எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிஜேபிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியது, இல்ல ஏதாவது ஒரு ஹேட்ரட் பரப்பக்கூடிய படங்கள், இல்லைன்னா ஒரு சமுதாயத்தை மட்டும் குறி வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் தொடர்ந்து அவார்டு, அதுவும் தேசிய விருது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க, நீங்க கேரளா ஸ்டோரி எடுத்துக்கோங்க, இல்ல அதுக்கு முன்னாடி காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்க. ஆர்டிகல் 370க்கு மட்டும் கிடையாதுங்க. வீர் சாவர்கர் அப்படிங்கிற படம், அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரு அந்த ஒரு தலைவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாங்க, ட்ரால் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவரை பெரிய வீரரா காட்டி ஒரு படமே எடுத்திருக்காங்க. அந்த படமும் பெரிய ஃப்ளாப்பு. ரந்தீப் ஹூடா அப்படிங்கிற இந்த டைரக்டருக்கு சிறந்த அறிமுக இயக்குனர்னு நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த கேட்டகரி இதுலயுமே அப்ளை ஆகுது. பெஸ்ட் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி 2898 AD கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம், பெரிய வசூலியை வாரி குவிச்சுது. ஆனா பெஸ்ட் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஃபுல் என்டர்டைன்மெண்டா இந்த படம் வச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த படத்திலேயே எப்படா இந்த சண்டை முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய ஃபைட் சீன் எல்லாம் உட்காந்துருப்போம். ஆனாலும் ஓகே, மீதி படங்களை நம்ம இவங்க கொடுத்துருக்க அவார்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகே, இந்த படத்துக்கு கொடுத்தது ஓகே தான்ப்பா, நல்ல அவார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க மீதி படத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ் படத்துக்கு நான் கொடுத்ததுக்கு இப்போ அதுதான் சொல்ல போறேன். கேப்டன் மில்லர் சிறந்த தேசிய சமூக சுற்றுச்சூழல் அவார்டு அப்படின்னு இந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு உண்மையிலேயே இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு அவார்டு கிடைக்குமாங்கிறதுலாம் நான் யோசிச்சதே கிடையாது. இந்த படத்துக்குலாம் அவார்டு கிடைக்குமா அப்படின்னு, இந்த படத்துக்கெல்லாமாடா அவார்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே கேப்டன் மில்லர் அவ்வளோ நல்ல படமாங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் இவங்க சொல்ற இந்த கேட்டகரிக்குள்ள இந்த படம் வந்துதாங்கிறது எப்பங்கிறது தான் எனக்கும் புரியல. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா பெருசா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சாச்சனா நமிதாஸ், அதாவது பிக் பாஸ்ல கூட பயங்கரமா அவங்கள ட்ரோல் பண்ணாங்க. விஜய் சேதுபதி அவரை ரோஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ். ஆமாங்க, சப்போர்ட்டிங் ரோலுக்காக மகாராஜா படத்துக்காக அவங்களுக்கு அந்த நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னா அப்படியே கதறி அழுகுறாங்க சந்தோஷத்துல. அது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஒரு நல்ல அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ பிக் பாஸ்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. மகாராஜால நல்லாவே பண்ணியிருப்பாங்க அந்த சப்போர்ட்டிங் ரோல். சிறந்த நடிகை ஆர்டிகல் 370 படத்துல இருந்து யாமி கௌதம்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் சிறந்த நடிகை அப்படிங்கிற தேசிய விருது வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகர் 2 பேரும் இதை ஷேர் பண்றாங்க. ஒன்னு பிரம்மயுகம்காக மம்மூட்டி, இன்னொன்னு சந்து சாம்பியனுக்காக கார்த்திக் ஆரியன். ஸோ நான் பெருசா இதுல எதிர்பார்த்தது வேற ஒரு நடிகர். ஸோ இருந்தாலும் இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அது சந்து சாம்பியன்ல அவர் உடம்பெல்லாம் அவ்வளோ வருத்தி நடிச்சிருப்பாரு. உண்மையில அந்த நேஷனல் அவார்டுக்கு அவர் டிசர்வ் தான். பிரம்மயுகம்ல மிரட்டி இருப்பாரு அப்படியே. அது தனி ஒரு ஆளா, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல அதை பார்க்கும்போது அவ்வளோ பயமா இருக்கும். உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனா முக்கியமா இதுக்கு ரொம்ப டிசர்வ் ஆனது அப்படின்னு நான் ஒரு ஆள், அது எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம் கொஞ்ச நேரத்துல. அமரன் படத்துக்கு இன்னொரு அவார்டுமே கிடைச்சிருக்குங்க. கலைவாணனுக்கு கிடைச்சிருக்கு பெஸ்ட் எடிட்டிங் அவார்டு. அடுத்ததா சிறந்த வசனமுக்காக வெங்கி அட்லூரி லக்கி பாஸ்கருக்காக வாங்கியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே நல்லா இருக்கும் இந்த படத்துல டைலாக். அது நீங்க தமிழ் டப்ல கூட நல்லா இருக்கும், தெலுங்குலயுமே ஆக்சுவலா டைலாக் ரொம்ப சூப்பரா இருக்கும்.
ரொம்ப டிசர்வான ஒரு அவார்டு. அதே மாதிரி பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்காக வந்து சுகுமார் புஷ்பா 2க்காக வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுவே லக்கி பாஸ்கருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா லக்கி பாஸ்கர்ல அவ்வளோ எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. பெருசா ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஆனா டயலாக்லயே அவ்வளோ சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த படத்துக்கு பண்ணியிருப்பாங்க. இப்ப புஷ்பா 2 ஏன் நான் டிசர்வ் இல்லைன்னு சொல்றேன்னா, நிறைய இல்லாஜிக்கல் சீன்ஸ் இருக்கும். என்னடா இவன் இப்படிலாம் பண்றான்? ஆக்சுவலா இல்லாஜிக்கல் சீன்ஸ் இருந்தாலுமே அந்த ஸ்கிரீன் பிளேல நம்மள அதெல்லாம் யோசிக்க விடாம கூட்டு போறது தான் அந்த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே. இருந்தாலும் புஷ்பா 2க்காக சுகுமார் வாங்கியிருக்காரு. அடுத்ததான் வந்து ஆர்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் நிதின் சிகாஹி சௌத்ரி அப்படிங்கிறவரு கல்கி 2898 ஏடிக்காக வாங்கியிருக்காரு. உண்மையிலே அந்த படத்துல அப்படி இருக்குங்க. ஆமா, 2 கண்ணும் பத்தாது, அப்படி இருக்கும் அந்த ஆர்ட் டைரக்ஷன். அப்புறம் பெஸ்ட் ஃபைட்டு, பெஸ்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இது வந்து மகாராஜாவுக்கு கிடைச்சிருக்கு. அனல் அரசு அந்த படத்துல ஃபைட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஜிவி பிரகாஷ் மறுபடியும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காருங்க. ஆமாங்க, அமரன் படத்துக்காக பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ்க்காக கிடையாது, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. உண்மையிலே ஜிவி பிரகாஷ் இதே மாதிரியே இன்னும் எக்கச்சக்கமா, ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியான மூவிஸ்க்கு நீங்க ஏதாவது மியூசிக் டைரக்டரை யோசிக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது ஜிவி பிரகாஷா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியா அவரோட பாடல்கள்லாம் இருக்கு, அவரோட மியூசிக்லாம் இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான படம் அமரன். அமரனுக்காக அவருக்கு விருது கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுல மலையாளம்ல வந்து ஃபெமினிச்சி ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு நேஷனல் அவார்டு போயிருக்கு. அடுத்ததா தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா கமிட்டி கொருளோ அப்படிங்கிற ஒரு படத்துக்கு போயிருக்கு. ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த், ராஜ்குமார் ராவ் அவர்கள் நடித்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ராயனுக்கு வந்து பெஸ்ட் ஃபீச்சர் தமிழ் ஃபிலிம்னு ராயன் அவார்டு வாங்கியிருக்கு. ஆக்சுவலா இதுல எதிர்பார்த்தது தான் எக்கச்சக்கமான படங்கள். ஒருவேளை அமரனுக்கு கொடுப்பாங்களா, மகாராஜா கொடுப்பாங்களா, இல்ல தங்கலானுக்கு கொடுப்பாங்களா, இல்ல வேற சின்ன பட்ஜெட் படங்கள். இப்ப நீங்க ஒரு 2022 பாத்தீங்க அப்படின்னா சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும்னு வசந்த் எடுத்த படம். அந்த படம் பெருசா யாருக்குமே தெரியாது. நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை நிறைய பேர் சர்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு படம், தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத படம், ஏதாவது அந்த டைம்ல நேஷனல் அவார்டுக்காக அப்ளை பண்ண படம் ஏதாவது இருக்குமா அப்படின்னா அது எதுவுமே இல்லை. ராயனுக்கு இருக்கு. ஸோ ராயன் வந்து ஆக்சுவலா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஹோல்சமா பார்க்கும்போது, ஒரு ஆக்ஷனா பார்க்கும்போது, ஒரு மசாலாவா பார்க்கும்போது ஆக்சுவலா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி. ஆனா ரொம்ப நல்ல படம். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அந்த அந்த லாங்குவேஜ்ல அதுதான் பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிற அளவுக்கு ராயனான்னு கேட்டா இல்ல. இங்க எவ்வளவோ படம் இருக்கு. இங்க எவ்வளவோ ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா இந்த நேஷனல் அவார்டை வாங்குறதுக்கு. முக்கியமா விஜய் சேதுபதியை நம்ம சொல்லியிருக்கலாம். இல்ல அமரன்ல கூட சிவகார்த்திகேயன் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள், நீங்க லப்பர் பந்து கூட எடுத்தீங்கன்னா 2 பேருமே அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவ்ளோ ஏங்க, தங்கலான்ல விக்ரம் பண்ண அந்த நடிப்பை தாண்டி இந்தியால இப்ப இந்த அனௌன்ஸ் பண்ண இந்த லிஸ்ட்ல அவரை தாண்டி யாராவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு யாராவது ஒருத்தரை நம்மளால சொல்ல முடியுமாங்க? அதாவது தங்கலான் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலா வெற்றி இல்லாத ஒரு படம். அந்த படத்துல ஓகே, சில டயலாக்ஸ் புரியல, அந்த படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் சரியில்லை அப்படின்னு 1000 குறைகள் இருந்தாலுமே ஆக்சுவலா ஆடைக்குன்னு நீங்க எந்த படத்துக்கு கொடுத்துருக்கணும்? அந்த படத்துக்கு தான் குடுத்துருக்கணும். ஏன்னா, அந்த படத்துல ஒரு ஆடை அரசியலே பேசப்பட்டது. அதாவது அவங்க அந்த ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அப்பதான் ஜாக்கெட் போடுறாங்க. அத வந்து அவ்ளோ சந்தோஷமா அந்த சீன பார்க்கும்போது அவ்ளோ ரியலா இருக்கும். அது ஒரு படத்த பார்க்குற மாரியே இருக்காது. உண்மையிலே அந்த காலகட்டத்துக்கு நம்மள கூட்டு போன மாரி இருக்கும். அதுக்கு தானே நீங்க ஆடைக்கு குடுத்துருக்கணும். அந்த படத்துல விக்ரம் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருப்பாரு? கலர் கலரா பூ பூவா ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஆக்சுவலா புஷ்பா 2க்கு பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் அவார்டு குடுத்துருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடா நேஷனல் அவார்டு இவ்ளோ தரம் தாழ்ந்து கீழ போயிடுச்சான்னு. விக்ரம்க்கு குடுக்காத நேஷனல் அவார்டு இந்த வாட்டி நீங்க வேற யாருக்கு குடுத்தா அது சரியா இருக்கும்? இல்ல அட்லீஸ்ட் இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு பக்கம் மம்மூட்டி, இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக் ஆரியன் இவங்கலாம் 2 பேரும் குடுத்துட்டு, ஸ்பெஷல் மென்ஷன்னு நீங்க தனியா தனுஷ்க்கு வேற குடுக்குறீங்க அப்படின்னா, அதுல ஸ்பெஷல் மென்ஷன்லயாவது நீங்க வந்து குடுத்துருக்கணும்ல. விக்ரம் சாருக்கு. சியான் விக்ரம்க்கு குடுக்காத அவார்ட், அப்புறம் அதுவும் தங்கலானுக்கு குடுக்காத அவார்ட் வேற எதுக்கு? அந்த படத்துக்கு மேல நம்மளுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். அதாவது அந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் வேல்யூ கிடையாதுன்னு. விக்ரம் சார் அதுல வாழ்ந்திருப்பாருங்க. அதுக்கு குடுக்காம வேற என்ன பண்ணணும்? ஸோ கொஞ்சம் ஒரு 2, 3 வருஷமாவே இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த நேஷனல் அவார்டு மேல இருக்கு. அதாவது இந்த படங்கள நீங்க சரியா தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறத விட, இந்த ஜூரிஸ தயவு செஞ்சு நல்லா தேர்ந்தெடுங்க. அடுத்த முறையாவது நல்ல படங்களுக்கு, நல்ல நடிகர்களுக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து அவார்ட குடுங்க அப்படின்னு நம்புவோம்.
ஸோ இந்த அவார்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவார்டு எது? இந்த அவார்டு கொடுத்துருக்கவே கூடாதுங்க, ரொம்ப ஒஸ்ட் அவார்டு. நீங்கள் நினைக்கிற அவார்டு எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.